தக் லைஃப் படத்துடைய முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் சென்னை டு வேல்டு வரைக்கும் ஒவ்வொரு ஜில்லியும் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கின்றதா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம கமல், சிம்பு, மணிரத்னம், திரிஷா, ஏஆர் ரஹ்மான் சொல்லிட்டு இந்த படம் ஒரு வெறித்தனமான ஓப்பனிங் ஏற்படுத்தியிருந்தா சொல்லணும். ஆனாலும் நம்ம மற்ற ஹீரோகளை கம்பேர் பண்ணும் பொழுது கமலுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கலையோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இங்க நான் சொன்ன மாதிரி கமல் மட்டும் இல்லாம சிம்பு, மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான், திரிஷாலாம் வந்து இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் அவங்க எவ்வளவு முக்கியன்ட்டு. அடப்பாவீங்களா, ஏன்டா தேவலாம் அவங்கள வேற எல்லா ஊருக்கும் கூட்டு சுத்துறீங்க. படத்துல அவங்க போட்டதுன்றதே ஒரு ப்ரொமோஷனல் மெட்டீரியலா தான் நீங்க யூஸ் பண்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ட்ரைலர் கட்ட பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கணும். சரி, ஓகே, இப்போ நம்ம முதல்ல சென்னையில இருந்தே ஆரம்பிச்சிரும். சென்னையில 2,27 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணோம். நம்ம தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆன முதல் நாள், ஆக்சுவலி இன்னைக்கு வேலைக்கிழமை தான். இது நம்ம சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஓப்பனிங் தான் சொல்லும். ஆனா ஒரு சில ஷோஸ் இங்க சென்னையில வந்து ஷோ டைம்ல தான் ஃபில் ஆகிற மாதிரியான விஷயம் இருக்கு. ஆனா மோஸ்ட்லி கிட்டத்தட்ட 80% ஃபில் ஆயிடுச்சு தான் சொல்லணும் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும். சரி, அடுத்ததா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 30,50 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு படம் ரிலீஸ் ஆன முதல் நாள்ல. தமிழ்நாட்டில் இந்த படம் நிறைய ஏரியாக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்து எல்லா இடத்துலயும் ரொம்ப நல்ல ஓப்பனிங் எடுத்துருந்தா சொல்லணும். ஆனா அந்த ஓப்பனிங்லாம் அப்படியே காப்பாத்தி கொண்டு போறதுக்கான ரிவ்யூன்றது முதல் நாள்ல வந்துட்டு இல்ல. இனிமே பாப்போம். இப்பெல்லாம் பெரிய படத்துக்கு எடுத்தோடனே 90 ரிவ்யூ தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது சரி ப்ரோ, படம் எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க கேட்டீங்கன்னா, வேணாம் நாளைக்கு சொல்லுவோம். புது படம் பெருசா நம்ம எதுவும் சொல்ல தேவையில்ல. ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லி அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதனால அதை சஸ்பென்ஸ்லேயே விட்டுருவோம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். அடுத்ததா ஆந்திரா தெலுங்கானால 6,80 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணும் படம் ரிலீஸ் ஆன முதல் நாள். ப்ரொமோஷன்லாம் தான் அங்க நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லணும். இது இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து உங்களுக்கு பெங்களூர்ல ரிலீஸ் ஆகலன்றதால இங்க கொஞ்சம் அதிகமான கலெக்ஷன் வருதுன்ற மாதிரி கேள்விப்படுறேன். ஏன்னா படம் பெங்களூர்ல ரிலீஸ் ஆகாத காரணத்தால உங்களுக்கு சரௌண்டிங்ல இருக்க எல்லா ஊருக்கும் வந்து மக்கள் கொஞ்சம் போற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட பெங்களூர்ல பாத்தீங்கன்னா முதல் நாள்ல ஒரு 15 கோடி கிட்ட வருமானம் வரும். எப்படியும் அந்த ஆடியன்ஸோட ஸ்ப்ரெட் வந்து ஒரேடியா போயிடாம அப்படியே டோட்டலா சுத்தி இருக்க மாநிலத்துல கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுது. அடுத்ததா கேரளால 3,20 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணும் படம் ரிலீஸ் ஆன முதல் நாள்ல. கேரளாலாம் கூட ஒரு நல்ல கலெக்ஷன் தான் சொல்லி ஆகணும். படத்துல ஜோஜு ஜாஜா இருந்தாலும் இங்க கேரளான்றது இல்ல, எல்லா ஊர்லயுமே நல்ல ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க. கேரளா இத்தனையும் சின்ன கண்ட்ரின்றலாம் பண்ணாம அங்கெல்லாம் போயிட்டு அது என் தாய் விடுமன்ற மாதிரிலாம் நல்ல ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா அதெல்லாமே தான் இந்த படத்துக்கு ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா பெருசா ப்ரமோஷன் கொடுக்கும்போது நம்மளுங்க வாடி வா உன்னை அடியை தான் காத்துட்டு இருக்கன்ற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததான் நார்த் இந்தியால 5,40 லட்சம் ரூபாய்க்கு இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணும் படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் வேலைக்கிழமை வசூலா. இங்க நார்த் இந்தியால பங்கஜ் திரிபாதிலாம் நம்ம சொல்ல தேவையில்ல, நமக்கு தலைவர் ஆண்டவரே போதுங்க. சரி, அடுத்ததா ஓவரால் இந்தியா பார்த்துருவோம். தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் 45,90 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணும் இந்தியா முழுக்க. இவங்க இந்தியா ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன் இவங்க மேற்கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்க்க போனா ஒரு பாகுபலி, புஷ்பா இந்த படம்லாம் எப்படி வந்து முதல் நாள்ல இந்தியா ஃபுல்லா பெருசா வசூல் பண்ணிருக்கு. ஆனா அதெல்லாம் விட இணையன்ற தாண்டி அதுக்கெல்லாம் பிரம்மாண்டமாவே இந்த தக் லைஃபோட ப்ரொமோஷன் இருந்தாலும் இங்க தமிழ் படம்ன்றது இந்தியா லெவலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் எடுக்க முடியலன்றதை நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கான காலம் எவ்வளவு சீக்கிரத்துல வரும்ன்றதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டும் இருக்குன்றதையும் இங்க சேர்த்து பண்ணிக்கிறேன். அடுத்ததா ஓவர்சீஸ்ல 52,60 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணுது நம்ம தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆன முதல் நாள்ல. ஓவர்சீஸ்னாலே நம்ம ஆண்டவர் அடிச்சு காலையில இருந்தா சொல்லி ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த தக் லைஃபோட ப்ரொமோஷன் ஓவர்சீஸ்லயே நடந்துட்டு தாண்டி ஒரு நல்ல காம்பவுண்ட்றதுனால சோ கண்டிப்பா ஓவர்சீஸ்ல ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் எடுத்திருக்கு. அடுத்ததா லாஸ்டா வேர்ல்டு வைடா பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா 98,50 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணும் தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் வசூலா மட்டும். இது நம்மளுக்கு கிடைக்கிற ட்ரேடிங் வட்டாரத்தை வச்சு நம்ம இந்த ஒரு ரிசல்ட் சொல்லியிருக்கோம். ஆக்சுவலி இந்த படம் வந்து உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் தான் ஓரளவுக்கு தெளிவா தெரியும். ஆனாலும் நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ஷனா இந்த ஒரு அமௌண்ட் சொல்லியிருக்கோம். இது 100 கோடியை தாண்டி ஏன்னா கமலோட ப்ரொமோஷன்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்லயும் ப்ரொமோஷன் தேட பார்ப்பார் நினைக்கிறேன். இல்லனா இன்கம் டேக்ஸ் எல்லாம் இது பண்ணி ஃபர்ஸ்ட் நாள் போஸ்டர் விடாம பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு என்னமோ அப்படிலாம் யாராவது வாய்ப்பு இருக்காதான் நினைக்கிறேன். முதல் நாள் போஸ்டர் நாளைக்கு வரண்டு எதிர்பார்க்கலாம். அவங்க என்ன நம்பர் குறிப்பிடுறாங்கன்னு பார்க்கலாம். 100 கோடிக்கு மேல ஒரு போஸ்டர் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.